Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. பாமக நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த அறிக்கை சொல்வதென்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில தான் 2026-27 ஆண்டுக்கான பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யோசனை சொல்லக்கூடிய வகையிலையும், தமிழ்நாடு அரசினுடைய தற்போதைய நிதிநிலை எவ்வாறு இருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன திட்டமிடல் செய்யலாம் அப்படிங்கிற வகையிலையும் இந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. பாமக சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 2026-27 ஆண்டுல தமிழ்நாட்டில் வருவாய் வரவுகள் 6,71,891 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கடந்த ஆண்டு வருவாய் வரவை விட 2,04,530 கோடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. கனிம வளங்களை சிறப்பான முறையில கையாளுவதன் மூலம் வரி அல்லாத வருவாயாக 2,17,945 கோடி ஈட்ட திட்டம் வகுத்திருப்பதால இந்த அளவுக்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பாமகவினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை சொல்கிறது. அதே மாதிரி 2026-27 ஆண்டுல தமிழக அரசின் வருவாய் கணக்குல 61,179 கோடி உபரியாக இருக்கும் அப்படின்னும், நிதி பற்றாக்குறை அப்படின்னா 24,258 கோடி என்ற அளவுல இருக்கும் அப்படின்னும் பாமகவினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை செய்தி சொல்கிறது. வருவாய் கணக்குல உபரியாக இருக்கும் தொகை மூலதன செலவுக்காக செலவிடப்படும் என்பதனால நிதி பற்றாக்குறை பெருமளவுல குறைந்திருக்கிறது அப்படின்னும் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை செய்தி வாயிலாக புரிஞ்சுக்க முடிகிறது. அதே மாதிரி செப்டம்பர் 17 முதல் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் உரையில உறுதியளிக்கப்பட்டவாறு தமிழ்நாட்டுல சமூக நீதி சர்வே பணிகள் செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்படும். மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான வீட்டு பட்டியல் தயாரிப்பு பணிகள் தமிழ்நாட்டுல ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்து தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சமூக நீதி சர்வேயை மேற்கொள்வதற்காக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு 500 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக பாமகவினுடைய பொது நிழல் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 137 திட்டங்கள், 137 வகையில இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வருடமுமே பாமக சார்பில் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படும். அந்த வகையில 24வது பொது நிலநிலை அறிக்கையை தான் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி 6 மாதங்கள்ல 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பாமகவினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை சொல்கிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல 5,000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவது, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது TNPSC மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட 4ஆம் தொகுதி பணிக்கு 17,000 பேர் தேர்வு செய்யப்படுவது, சமையல் எரிவாயு உருளைக்கு 300 மானியம், ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு சிறப்பு நீதிமன்றம், லோக் ஆயுக்தா வலுப்படுத்தப்படும் அப்படின்னு பல செய்திகளை சொல்லக்கூடிய வகையில இந்த பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அப்படிங்கிறது 3.5 டிரில்லியன் டாலராக உயர்த்தப்படும் அப்படின்னும், போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறதுக்காக 208 சிறப்பு படைகள், கல்வி மருத்துவத்துறைக்கு 2.55 லட்சம் கோடி நிதி அப்படின்னு பல தலைப்புகள்ல தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இப்ப எப்படி இருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும், அடுத்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு பொது நிழல் நிதிநிலை அறிக்கையாக பாமகவினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.